இது பெட்ரோல், டீசல் விலை உயர்வு மற்றும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு பத்தின ஒரு விரைவான சுருக்கம். உலக நாடுகள்ல நிலவர போர் பதற்றத்தால கச்சா எண்ணெய் சப்ளை ரொம்பவே அடி வாங்கியிருக்கிற இந்த நேரத்துல நயாரா நிறுவனம் அவங்களோட பெட்ரோல் டீசல் விலைய அதிரடியா ஏத்திருக்கிறாங்க. இது ஏன் உடனே உங்க கவனத்துக்கு வரணும்னு இப்ப பார்க்கலாம். முதலாவதாக நயாரா பெட்ரோல் பங்க்ல பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் 30 காசும் டீசலுக்கு 3 ரூபாயும் சட்டுன்னு ஏத்திட்டாங்க. அரசு நிறுவனங்கள் விலையை ஏத்தாதப்போ இவங்க மட்டும் ஏன் இவ்ளோ அவசரமா விலையை ஏத்தணும்னு நீங்க யோசிக்கலாம். அவங்களுக்கு அரசாங்கத்தோட நிதி ஆதரவு இல்லாததால சர்வதேச சந்தையில நடக்கிற மாற்றங்களை உடனே நம்ம தலையில தான் கட்டுவாங்க. இது மத்த நிறுவனங்களுக்கும் வரப்போற மாற்றத்தோட முதல் அறிகுறியா கூட இருக்கலாம். இரண்டாவதாக, இந்த விலை ஏற்றத்துக்கு உண்மையான உலகளாவிய காரணம் என்ன தெரியுமா? எங்கேயோ நடக்கிற போர் நம்ம ஊர் பெட்ரோல் பங்க்ல எப்படி எதிரொலிக்குது பாத்தீங்களா? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனையால ஈரான் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற ஹார்முஸ் ஜலசந்தி கடல் வழிய மூடிட்டாங்க. இந்த கடல் வழிதான் உலக கச்சா எண்ணெய் விநியோகத்துக்கே ஒரு மெயின் ஸ்விட்ச் மாதிரி. இத மூடினதால சவுதி அரேபியா, கத்தார், அமீரகத்திலிருந்து இந்தியாவுக்கு வரவேண்டிய சப்ளை பெருமளவு நின்னு போச்சு. இறுதியாக இந்த சப்ளை தடையால இப்போ நாடு முழுக்கமும் பெரிய அளவுல எரிபொருள் தட்டுப்பாடு வர அபாயம் உருவாகியிருக்கு. இதுக்கு உதாரணமா ஹைதராபாத்ல ஏற்கனவே பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வந்துடுச்சு. ஹைதராபாத்ல நடக்கிறது வெறும் ஆரம்பம்தானா? கண்டிப்பாங்க. ஹார்முஸ் கடல் வழிய சீக்கிரமா திறக்கலேனா இந்த தட்டுப்பாடு பல நகரங்களுக்கும் பரவ அதிக வாய்ப்பு இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, சர்வதேச போர் சூழல் நம்ம விநியோகத்தை நேரடியா அச்சுறுத்த ஆரம்பிச்சிடுச்சு. நயாராவோட இந்த விலை உயர்வும் இப்போ நடக்கிற தட்டுப்பாடும் வாகன ஓட்டிகளான நம்ம எல்லாருக்குமான ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணிதாங்க.